காதல். கரகாட்ட போட்டி தலையில இருக்க கரகம் கீழே விழுந்துடாம அத கடைசி வரை ஆடி முடிக்கிறவங்களுக்கு நான் என் சொந்த பணத்துல 5000 ரூபாய் பரிசா கொடுக்க போறேன். சார் அங்க ஆடுற பாருங்க. இந்த ஜில்லாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆட்டக்காரங்க. பாருங்க பாருங்க. கையில பிடிக்காம ஆடுங்க. யாருக்கும் ஒழுங்காவே ஆட வரல, எல்லாம் சத்து கெட்டதாவே இருக்குங்க. கயல், பேசாம நீயே களத்துல இறங்கிடாண்டி. ஐயோ, நமக்கெல்லாம் வேண்டாப்பா. சும்மா கதை எல்லாம் விடாதடி. நீதான் ஸ்கூல்ல நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கல, இப்ப மட்டும் என்ன பிகு பண்ணிக்கிற? ஓ, இங்க அந்த போலீஸ் இல்லன்னு பாக்குறியா? அதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல. அடி போடி, சும்மா இருக்க மாட்டியா நீ? இப்படியே நான் பேசிக்கிட்டே இருந்தா நீ சரிப்பட்டு வர மாட்ட. இப்ப பாரு, போடி போய் ஆடு. போ போ போ. இதுவரை நடந்த போட்டிகளில் ஜெயித்தவர்களுக்கு சூரியகுமார் டிஜிபி அவர்கள் அவர் கையாலேயே பரிசுகளை வழங்குவார். அதைத் தொடர்ந்து கோலப்பட்டியில் முதல் பரிசு பெற்ற திருமதி விஜயா அவர்களை பரிசை பெறும்படி வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி சார். நன்றி தலைவரே. இதுவரை நடந்த கரகாட்ட போட்டியிலும் ஸ்லோ சைக்கிள் ரேஸிலும் முதல் பரிசு பெற்ற அன்பு சகோதரி கயல் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். நல்லா ஆடுறீங்க, கீப் இட் அப். உங்களை மாதிரி என்கரேஜ் பண்ண ஆள் இருந்தா எத்தனை போட்டியில வேணும்னாலும் ஜெயிக்கலாம். நமது விழா குழுவின் சார்பாக உத்தமன் ஜமீன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பாடி, எதுக்கு நீ இப்படி என்ன இழுத்து வர? அங்க பாரு. என்னடி உங்க அப்பா வராரு? எனக்கு மட்டும் என்னடி இவர் வராருன்னு ஜோசியமா பார்த்தேன். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஜமீன், நம்ம ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? என்ன தலைவர் நீங்க? நான் வர்றது தெரிஞ்ச உடனே ஏற்பாடுல பிரம்மாண்டமா பண்ணிட்டீங்களே. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதா. வாங்க வாங்க வாங்க. ஏய் வலிவிடுப்பா வலிவிடுப்பா. வணக்கம். என்ன பேசாம பண்ணலாம்? நம்ம உள்ள ஒளிஞ்சுக்கலாமா? போலாம். வா வா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உட்காருங்க. மாப்ள, எப்போ வந்தீங்க மாப்ள? நீங்க வரப்போறதா தெரிஞ்சிருந்தா ஏற்பாடெல்லாம் தடபுடலாம் பண்ணிருக்கலாம்ல. பரவாயில்ல மாமா, இதுவே சந்தோஷம். இந்த பாருங்கப்பா, அடுத்து நம்ம இளந்தாறு பசங்க வீரத்தை காட்டுற மாதிரி சிலம்பாட்ட போட்டி நடக்க போகுது. சுத்துப்பட்டு 18 வட்டியில இருந்து பெரிய பெரிய சிலம்பாட்ட வீரர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல விளையாடுற இளந்தாறு பசங்களும் சேர்ந்து போட்டி போட்டு விளையாட போறாங்க. எல்லாரும் கண்டு களிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
சே 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 என்ன ஆடுறாங்க? என்ன கம்பு சுத்துறாங்க இந்த காலத்து இளந்தாரி பசங்க? சுத்த வேஸ்டாவில் இருக்காங்க. அந்த காலத்துல நானும் அந்த சிவகுமார் ஜமீனும் சிலம்பு எடுத்து சுத்துனா கம்பே தெரியாது அப்படி இருக்க. இவங்க என்னடாண்டா கம்பே இல்லாம வெறுங்கையில சுத்தி இருப்பானோ? அட ஆமப்பா, அவ்வளவு ஏன் என் தலையில தண்ணி வச்சுட்டு கம்பு சுத்துவேன். ஒரு சொட்டு தண்ணி கேவல பாத்துக்கேன். தண்ணி இல்லாம வெறும்பானையை வச்சு சுத்தினா தண்ணி எப்படி சிந்தும்? தண்ணியை போட்டிருப்பேன். இந்த காலத்து பசங்க எல்லாம் இவ்வளவு தத்தியா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் இவன் வெட்டி பத்தா போகவே இல்லையே. விட்டா பேசிக்கிட்டே இருப்பான் போட்டிருக்க. சே 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 இந்த ஊர்ல என்ன கம்ப சுத்த தெரிஞ்ச ஆளே இல்லையா? வரவங்க எல்லாரும் பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு இருக்கிறீங்க. இவனை எப்படியா கோர்த்து விட்டு ஓடி போயிடணும். வர்றேன்டா. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? ஏடா யாரா உட்காந்துருக்கிறது? ஒரு உத்தமனை உட்கார வச்சுக்கிட்டு பேச்சா பேசிக்கிட்டு இருக்கா? என்னடா சொல்ல வர? ஏடா அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியுமாடா? 18 பொட்டில கம்பு சுத்தினா சில கம்புகள் காணாம போயிருக்கு, சில கம்புகள் காத்துல கரைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஸ்பீடு உள்ளவன். கோர்த்து விட போறானா? அவன் பரம்பரை என்ன, வரலாறு என்ன, ஹிஸ்டரி என்ன? நீ என்னமா எதக்காலமா பேசிக்கிட்டு இருக்க? டேய் அவன் சுத்த பாத்திருக்கானே, அவன் சுத்த பாத்திருக்கானே. யோ எந்திரிச்சு சுத்தியா? வில்லங்க ஆரம்பிச்சிருச்சு. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. டேய் நான் இப்ப சவால் வரேன்டா. உத்தமனுக்கு ஈக்குவலா இந்த மாவட்டத்துல எவனாவது ஒருத்தன் கம்பு சுத்துறதுக்கு நேருக்கு நேரம் வந்து மோத முடியுமா? சுத்துக்கடா. ஐயோ வேடிக்கை பார்த்து போதானே வந்தேன். இந்த பைபிள் இப்படி கோர்த்து விடு. உத்தமா நீ எந்திரிச்சு அந்த இளந்தாரி பசங்க கடவாய ரெண்டு ரெண்டா கிழிச்சு போடியா, அப்புறம் பாத்துக்குவோம். போயா உன்னை நம்பி சவால் விட்டு போயா. நில குத்துற தேர் மாதிரி உட்காந்துருக்கேன். உனக்கு என்னடா பண்ணேன் நானு? ஐயா பேசிக்கிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல கம்ப தூக்கணும், அத்தாடி இப்படி சுத்தணும், அப்புறம் என்ன ஜெயிக்கணும். முதல்ல அவர் களத்துக்கு வர சொல்லுங்க. இந்த காலத்து சின்ன பயிர்களுக்கெல்லாம் நீ எவ்வளவு பெரிய சிலம்பாட்ட வீரங்கிறது தெரியணுமா இல்லையா? எந்திரிச்சு போய் களமிறங்கடா கண்ணு. நம்ம கதையை முடிச்சுட்டேன். வெற்றி நம்மளே போ. போங்க மாமா. ஏய் ரொம்ப யோசிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையாடி எங்க அப்பாக்கு? அங்க மேடையில இருக்க தலைவர்கிட்ட தேவையில்லாம வாய் விட்டுருப்பாரு. சமயம் பார்த்து அந்த ஆள் எங்க அப்பாவை கோத்து விட்டுட்டாரு. ஹே கயல், உங்க அப்பாவை பார்க்க புலி மூட்டை மாதிரி இருக்காருன்னு அப்பப்ப தோணும். ஆனா தலைவர் சொல்ற மாதிரி அவர் அவ்வளோ பெரிய சிலம்பாட்டக்காரரா என்ன? கடுப்ப கலப்பாதடி. இவனை பாரு, இவன் இப்படி எல்லாரையும் பொளந்து கட்டிட்டு இருக்கான். இதுல எங்க அப்பாவை உங்க தலைவர் போட்டு வர விட்டாருன்னு நானே கவலையில இருக்க. இதுல நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்க. உங்கள்கிட்ட பேசுனது தப்பாடா. போங்க மாமா. தலையாட்டல பலமா இருக்கு. போ. கும்பிடு. அப்படி போடு, அப்படி போ போ. வெட்டி 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 போ. வணக்கம். வாங்கயா வாங்கயா. போய் வா மகனே, போய் வா. சிங்கத்தை பாரியா. ஏய் சிங்கம் கலை இறங்கிருச்சு. ஒரு நிமிஷம். என்ன ஜாமீன் என்ன ஆச்சு? என்னய்யா போனது திருப்பி வந்துட்டா? என்ன ஆச்சு? அது போகும்போது பொருளை பத்திரப்படுத்தி தான் போவேன். பொருள் முக்கியம் இல்லையா, உடம்புக்குள்ள அருள் வரணும். இப்படி வை. ஒன்னா கலட்டி மார்வாடி கடையில் வைக்கிற மாதிரி போறேன். போயா. சந்திரபத்தை பார்த்து கோர்த்து விட்டேன். போயா. இன்னும் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். மறுபடியும் வந்துட்ட என்னய்யா?
செயின் பத்திரம். எடா களத்துல போய் கலெக்டரா இங்க வந்து கலட்டி புடிச்சுக்க வைக்கிறேன். சாமி. இப்ப போறேன். ஓ என்னை கொல்லாம விட மாட்டேன் போலயே. வணக்கம். பாருடி. வணக்கம். தம்பி அந்த கொம்பு அவர் கையில கொடுப்பா. இன்னொரு ஏன் சொல்லிட்டு போட மாட்டியா? வாங்க 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 உள்ள வாங்க. இன்னும் நீங்க ஏதாவது கொடுக்கறதா இருந்தா ஒரே அடியா அங்க கொடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி பில்டப்லாம் இங்க கொடுக்காதீங்க. ஐயோ, கம்ப கொடுத்த பிறகு எப்படி வெளியே போக முடியும்? சரி சமாளிப்போம். கம்பு குட்டையா இருக்க மாதிரி தெரியுதே. தம்பி எவனும் என் கூட சண்டைக்கு வந்து உசுரோட போனதில்ல. உன்னை பார்த்த பாவமா இருக்கு. நானும் உனக்கு 2 தடவை டைம் கொடுத்து பார்த்தேன். ஆனா நீ புரிஞ்சுக்கவே இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் செலவுக்கு பணம் என்கிட்ட கேளு, நான் தரேன். பேசாம தலைதறிக்க ஓடிடு. அதுதான் உனக்கும் நல்லது. நான் ஓடுறது உங்களுக்கு எப்படியா நல்லது? அட குழப்பள்ளிக்கு ஆளாக இருப்பில்ல, அதை சொன்னியா? அது ஓ நல்லதுகிட்ட. உங்க வயசை பார்த்து கொஞ்சம் பக்குவமா அடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க வாய்க்காக உங்களை வெளுக்கிற வெளியில இனி எவனும் இந்த மாதிரி பந்தா பண்ணவே கூடாது. போங்க போங்க. சரிச்சா, கதை முடிஞ்சு போச்சுடா. நம்மளை விட மாட்டேன் பொறுக்கே. அத்தா என் உசுருக்கு எந்த சேதாரமும் இல்லாம என்னை எப்படியாவது காப்பாத்திடு. கையில் உங்க அப்பா நிக்கிற ஸ்டைல பார்த்தா இன்னைக்கு அவன் கண்டன் தண்டமா ஆக போறான் போல இருக்கே. ஏய், என் அப்பாவை பத்தி எனக்கு தான் தெரியும். உலகத்துல இருக்க எல்லா அசாமியும் எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த ஊரே நம்மளை எதிர்பார்க்குது. இவ இப்படியே நின்றுட்டு போக வேண்டியதான். ஆட மாட்டான் போட்டிருக்க. இதை வச்சு எப்படி அடிக்கிறது? கம்ப கையில எடுத்துருச்சு ஜமீனு. இப்ப இவரோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. கதிகலங்க போகுது ஊரு. கோல மனசுக்காரெல்லாம் தள்ளி போயிருக்க. நெஞ்சில திடம் உள்ளவர் என்று பாருங்க. அங்க பாரு. ஜெமினியா சாச்சிட்டாங்க. ஐயோ, அப்பாவுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சாமி. ச்சே, இப்பன்னு பார்த்து கல்யாணி ஆண்டி இல்லாம போயிட்டாங்களே. பார்த்து இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இல்ல, அங்கிள் எவ்வளவு ஸ்டைலா சண்டை போடுறாரு அத சொன்னேன். எந்திரிங்க. ஐயா வாங்க. பாத்து பாத்து பொறுமை. ஐயா டைம் பிடிக்க டைம் பிடிக்க. நீ ஏடா லேட்டா வர? வாங்கயா வாங்க எங்க போயிட்டு? வாங்கயா. சிங்க களை இறங்கிருச்சியா, களை இறங்கிருச்சியா. பார்த்து உட்காரு. இதுக்கு தானடி உன்னை சிக்க வச்சேன். சேட்டையா விடுற. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எல்லாத்தையும் உசு பேச்சு விட்டுக்கே இருக்கானே. மாட்டம்யா போயிருவேன். நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி தேவையில்லாம பில்டப் பண்ணி விட்டுட்டேனையா. மென்டலி அவர் உன்னை விட ஸ்ட்ராங். ஆனா பிசிக்கலி அவர் உன்னை விட வீக் தான். பிகாஸ் அவர் வயசானவர். அதனால அவர் கூட சண்டை போடுறது வீரன் சொல்லிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காது. அதனால என் கூட சண்டை போடு.
பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு பயவுல பேச்ச பத்தியா. இன்னைக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. வயிறெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. ஓ வாய் சரியில்லை. பயம் வந்தாலே இப்படித்தான் இருக்கும். எப்படி சுத்துறான் பாரு, அங்க பாரு. பயவுல கண்டுபிடிச்சிட்டானே. அப்படி சுத்தணும். ஆனா நீ சுத்தினா பாரு, ஒரே சுத்து. மானங்கட்ட குழப்பியா. ச்சே, பெரிய இன்சல்ட். ஆஹா, எப்படி சுத்துறாரு பாரு. மாலையில போட்டு மரியாதையை செஞ்சிட வேண்டியதான். கைதட்டா கைதட்டா. நன்றிங்க. சரி வாங்க. அதிகாரியை போய் வரவேற்கிறதா ஒரு மரியாதை. வாங்க வாங்க, ஒரு ஓரமா நின்னுங்கய்யா. ஒரு ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா யாராவது ஒரு பெரிய விஐபியை கூட்டியாவது பரிசுகளை கொடுக்கறது வழக்கம். ஆனா பரிசு கொடுக்க வந்த விஐபிக்கு பரிசு கொடுத்துருக்கோம்னா அது நம்ம ஊர் தாயா. உண்மையிலேயே இந்த 2021 எல்லா மக்களுக்கும் சிறப்பா இருக்கும். இதுல எந்த சந்தேகமும் இல்லையா. போன வருஷம் நம்ம பட்ட பாடு வாயால சொல்ல முடியாது, நெஞ்ச விட்டு நீங்காது, அதை சொல்லி மாளாது. இதெல்லாம் தீர்ந்து இனிமே வர்ற காலம் யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்போடு நிம்மதியா இருப்பாங்கன்னு என் மனசார நம்புறையா. நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துற இந்த டிஜிபிக்கு அதாவது பொற்குவியல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை விட ஒரு பொன்னாடையாவது போத்துவோம்னு நினைச்சு இந்த போத்திட்டான்ல. இப்படித்தான் திங்கிறவன் திங்க திருப்பத்தூரா தென்னை கொடுத்த கதையா. நான் போத்துறது அவன் போத்தி பேர் வாங்கிட்டான். ஏதாவது கோக்கு மாக்கு பண்ணி பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம எழுச்சா பயலாக வேண்டியதான். நான் போத்தல தானே வச்சிருந்தேன். அதுக்குள்ள என்ன அதுக்கு என்ன என்ன யோசிக்க. எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நான் இந்த போலீஸ் வேலைக்கு சேர்ந்து எத்தனையோ ஊர் விசேஷங்களுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த ஊர் விசேஷம் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஊர் மக்களும் சரி, இங்க நடந்த போட்டிகளும் சரி, எல்லாமே ரொம்ப கோலாகலமா நடந்துச்சு. அதுலயும் குறிப்பா கடைசியா நடந்த சிலம்ப சண்டை நிஜமாவே ஜெயிச்சவர்னா அது என் கூட போட்டி போட்டவர் தான். அவரோட சிலம்ப ஸ்டைலு அவ்வளவு நுட்பமா இருந்துச்சு. ஆனா அவரோட இருமாப்பு தான் அவரோட தோல்விக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஆதரவு இருந்தா எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் நாடே சுவிச்சமாக போகுது. மக்கள் செல்வ செழிப்போட வாழ போறாங்க. நன்றி, வணக்கம். இப்படியே வாயை பொளந்துட்டு இருக்காதடி. என் அப்பா கண்ணில் படுறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து போயிடலாம்டி. இல்லனா எங்க வீட்ல பொங்கல்லாம் கிடையாது, தீபாவளி ஆயிடும். வா போலாம்.